பாண்டிய நாட்டு வைகை ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல அழகிய மீன்கள் இருந்துதான். அதை பிடிச்சு உண்டு வாழ்ந்துட்டு வந்த ஒரு நாரை ஒரு சமயம் மழை இல்லாம போனதுனால மீன்களும் இல்ல, அதுக்கு உணவும் இல்லாததுனால காட்டை நோக்கி பறந்துதான். அங்க முனிவர்கள் சிவனடியார்கள் வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்க ஒரு குளத்துல குளிப்பாங்களாம். அந்த குளத்துல நிறைய மீன்கள், சுற்றி மரங்கள், பழங்கள் இருக்கிறத பார்த்து அங்கேயே தங்கலான்னு நினைச்சுதான். இருந்தாலும் அந்த மீன்கள் எல்லாம் முனிவர்கள் குளிக்கும் போது அவங்க மேனியில புரள்றத பார்த்து இதை சாப்பிட்டா பாவம் தான் வந்து சேரும் அப்படின்னு நினைச்சுதான். அந்த முனிவர்கள் மதுரை சொக்கநாதர திருவிளையாடல சொல்லிட்டு இருந்தாங்களாம். உடனே அவரை பார்க்கணுன்ற எண்ணம் வந்து மதுரை சொக்கநாதரை 15 நாட்கள் தொடர்ந்து வழிபட்டுதான். 16வது நாள் குளத்துல குளிக்க போகும்போது மீன்கள் துள்றத பார்த்து சாப்பிடலான்ற எண்ணம் வந்தாலும் சொக்கநாதரை பார்க்கணும் அப்படின்னு உண்ணாம போயிடுச்சான். அவர் முன்னாடி சிவபெருமான் தோன்றி உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு நாரை என்ன சிவலோகத்துக்கு நீங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொன்னதுக்கு 4 தோள்களும் 3 கண்களும் கொண்ட சிவகணமா மாத்தி சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போனாராம். வாழ் உயிரினங்கள் எதுவும் அந்த குளத்துல இல்ல. பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காம இருக்கிறது கூட இறைவனை அடைய சிறந்த